சிவம் சீக்கிரம் ஆகட்டும், அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. ஆமாண்டா. அலினா, 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 நீ எங்க இருக்க? அலினா, இங்க தான் கூப்பிட்டு இருந்தா, எங்க போனா? இரு, நான் கால் பண்றேன். அலினா, என்னாச்சு? ஃபோன் போகல. என்னப்பா இது? என்ன இது? திடீர்னு கிளைமேட்டே மாறுது, பயங்கர பனிமூட்டமா இருக்கு. அதுவும் இவ்வளோ வெள்ளையா பனிமூட்டத்தை இப்பதான் பாக்குறேன். ஆமாடா. இங்க பாரு, இது அப்படியே மேகமா மாறுது. ஓ மை காட், என்ன நடக்குது? மனுஷன் இயற்கை கூட விளையாடுறான் இல்லையா, மரத்தெல்லாம் வெட்டுறான், அதனால இப்படி நடக்குது. கிளைமேட் மாறுறதுக்கு முன்னாடி அலினாவை கூப்பிட்டு கிளம்பலாம். அலினா, 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 தண்ணி, மழை வர மாதிரி இருக்கு. சிவம், என் கண்ணெல்லாம் எரியுது. தீக்குச்சியை பத்த வச்சு என் கண்ணத்துல அணைச்ச மாதிரி இருக்கு. எங்க காட்டு, காமி. டேய், அப்படியே கருப்பாயிடுச்சுடா. ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கும் எரியுது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நெருவா, காப்பாத்து. சுபம், காப்பாத்து, காப்பாத்து. அடே நில்லு, கொலைகாரன் என்ன பண்ற? என்னடா பண்றீங்க? எந்த போ டாக்டர், யாராவது அவனை பிடிங்க, கொலைகாரன் ஓடுறான் பாருங்க. யாரை பிடிக்க சொல்றீங்க? அட சீக்கிரம் போய் அவனை பிடிங்க, அவன் ஓடுறாங்க. அவன் ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான், சீக்கிரம் போய் பிடிங்க. ஹலோ செக்யூரிட்டி, வெளியில கருப்பு ட்ரெஸ்ல எவனோ ஒருத்தன் ஓடுறான், அவனை உடனே போய் பிடிங்க. என்ன இது? இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலா? என்ன செக்யூரிட்டி இது? நான் மட்டும் நேரத்துக்கு வரலனா சுபம்க்கு என்ன ஆயிருக்கும்? மேம், நீங்க யாரு? ரொம்ப நேரமா அவனுடைய சொந்தக்காரனை தேடுறதுக்கு முயற்சி பண்றோம், ஆனா யாருமே கான்டாக்ட்ல வரலையே. என் பேரு ரஜினி, இவன் என்னோட பையன். நான் இப்பதான் அமெரிக்கால இருந்து வரேன், இவனை கூட கூட்டிட்டு போக வந்தேன். சொல்லு சார். கருப்பு ட்ரெஸ்காரன் இங்க இருந்து ஓடிட்டான். ஓடிட்டானா? நீங்களாம் என்னையா வேலை பாக்குறீங்க? நாங்க அவன் பின்னாடி ஓடினோம். ஆனா மூடு. ஓடி போயிட்டானா? ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி இப்படி இருக்கு. நான் என் பையனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்க கண்டிப்பா விட மாட்டேன். இப்பவே கூட்டிட்டு போறேன். பாருங்க மேடம், நடந்த விஷயத்துக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஆனா இந்த நிலைமையில நாங்க கூட்டிட்டு போறதுக்கு விட மாட்டோம். நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு அதை நீங்க எனக்கு சொல்லாதீங்க. அப்புறம் அந்த ஆளை மட்டும் நீங்க பிடிக்கலனா நான் டைரக்டா போலீஸ் கிட்ட உங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக ரிப்போர்ட் எழுதி கொடுப்பேன், புரியுதா? போலாம். இது பொம்பளையா இல்ல ஆபத்தா? வெளியே போய் பார்க்கலாம். ரஜினி மேடம், நில்லுங்க, நில்லுங்க ரஜினி மேடம். யார் இந்த பொம்பளை? நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். வேண்டாம், அப்புறம் நமக்கு தான் ஆபத்து வரும். ஆனா சார், நாளைக்கு ஏதாவது என்கொயரி நடந்தா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம பதில் சொல்லிடலாம். என்னன்னு தெரியல, இந்த காலனில யாரதோ கண்ணு பட்டுருச்சு பிரணய். யாரை பார்த்தாலும் வீட்டை விட்டு போறாங்க. அதுலயும் முக்கியமான விஷயம், இந்த பங்களாவை யாரு வாங்குறாங்கிறது.
எனக்கு என்னமோ இது எல்லாத்துலயும் அபிமன்யு தான் இருக்கான்னு தோணுது. அதுக்காக தான் சொசைட்டியோட பிரசிடென்ட்டா அவன் உட்கார்ந்துருக்கான். தில்லுமுள்ளு பண்ணி அவன் பணம் சம்பாதிக்க பாக்குறான். அது மட்டும் இல்ல, இங்க எவ்வளவு வீடு வித்து போகுதோ அதுக்கான கமிஷன் அவனுக்கு கிடைக்குது. தோ அபிமன்யு வந்துட்டான். இது யாரு? அட சமன்லால், இது எப்படி? சமன்லால் சார், என்ன இது? நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வரீங்க? என்ன கூப்பிட வேண்டியதானே? பங்களாவோட டீலிங்க்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அட இன்னும் 10-12 பங்களா தான் இருக்கு. அதெல்லாமே உங்க பேருக்கு சீக்கிரமா வந்துடும். சீக்கிரம் ஆகட்டும். எனக்கு சாதா ஹோட்டல் இல்ல, ஃபாஸ்ட் ஃபுட் தான் பிடிக்கும். ஃபாஸ்டா இந்த பங்களா என் பேருக்கு வரலன்னா உன் பேர்ல 3 கோடிக்கு செக் கொடுத்தல, அது அப்படியே கேன்சல் ஆயிடும். சரி சரி, புரிஞ்சிருச்சு சார். நீங்க உள்ள போய் உட்காந்து கிளம்புங்க சார். வா 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 வா. ஆமா, யார் இந்த அபிமன்யு? ஏன்பா என்ன தப்பு பண்ற அபிமன்யு? இவன் பில்டர் சமன்லால் தானே? சமன்லாலோ இல்ல ஜெகன்லாலோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு தான் பண்ணணும். சொல்லு, என்னத்தை மறைக்கிற? நான் எதையும் மறைக்கல. இவர் தான் பில்டர் சமன்லால். இந்த காலனில வீட வாங்குறாரு. இன்னொன்னு, யாரெல்லாம் விக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இஷ்டப்பட்டு தான் விக்கிறாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. சரி, உங்களுக்கு நம்பிக்கை வரலனா இன்னைக்கு நைட் டின்னர் பார்ட்டிக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அத புது வீடு வாங்குறவங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களையும் நான் இன்வைட் பண்றேன். ஃபுல் ஃபேமிலியோட வந்துருங்க. வா, சீக்கிரம் வா போலாம். இப்ப புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு நைட் எல்லா விஷயமும் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்துடும். வா போகலாம். மேடம், இப்போ என்ன பண்ணுவீங்க? காலி பண்ண வீட்ல புதுசா வந்துட்டாங்கன்னா இந்த என்ன? மாதிரி எப்பவுமே நடக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, இந்த காலனில இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டை காலி பண்ணாதான் இந்த இடத்துல ஃபேக்டரியே கட்ட முடியும். அதை புரிஞ்சுக்கோ. அட, நீங்க இதை எப்படி பண்ணுவீங்க? ஒரு விஷயத்த நேரா பண்ண முடியலனா தில்லு முள்ளுலாம் பண்ணி தான் பண்ணணும். நான் கேள்விப்பட்டதும் சந்தோஷப்பட்டேன். இந்த பங்களாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. பிரீத் நகர் காலனில வீட்டை வாங்கி உண்மையிலேயே நீங்க எல்லாரும் சரியான முடிவை எடுத்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். அதாவது காலனியை காலி பண்றதுல அபிமன்யோட பங்கு கிடையாது. எல்லாரும் ஒரேடியா வீட்டை வைக்கிறாங்களே, அப்ப இது என்ன கோஇன்சிடென்ட்டா? என்னுடைய நேர்மை மேல உங்களுக்கு இந்த அளவுக்கு சந்தேகம் இருந்தா நான் பிரசிடென்ட் பதவியை ரிசைன் பண்றேன். அட, பிரசிடென்ட் எலெக்ஷன் மறுபடியும் நடக்கட்டும். கண்டிப்பா நடக்கட்டும். ஆனா மறுபடியும் அபிமன்யு ஃபுல்லா இந்த காலனியை செட் பண்ணி கொடுக்கட்டும். போலாமா? வாங்க. அட, என்ன இது? திடீர்னு எங்க இருந்து பனி மூட்டம் வருது? இது ஏதோ முதல் முறையா நடக்குது. என்னங்க, மேல மேகத்தை பாருங்க. வெள்ள மேகங்களா? பனி மாதிரியே தெரியுது. இப்ப ஜோரா மழை பெய்ய போகுது. என்ன இது? உடம்புல ஏறிது. என்ன இது? வா வா, ஓடி போயிடலாம். அக்னி மழை பெஞ்சது ஆபீசர். நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நம்ம லைஃப்ல இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா என்ன? மேகம் வெடிச்சுது, அக்னி மழை பெஞ்சது. அதாவது மழை துளிகள் நெருப்பு பொறி மாதிரி இருந்துச்சா? அதை விட ஆபத்தா இருந்தது சார். நான் உறுதியா சொல்லுவேன், அது எங்க எலும்ப உருக்கி இருக்கும். சார், நான் இப்ப பயந்துட்டே தான் வாழறேன். அந்த அக்னி மழை மறுபடியும் வந்துடக்கூடாது. சரி, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நேத்து நைட் ஆக்சுவலி என்னதான் நடந்துச்சு? என்ன டைம் இருக்கும்? நைட்டு 10 மணி இருக்கும். திடீர்னு பனி மூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் வெள்ளையா மேகங்கள் சூழ்ந்தது. ஆனா சார், வானிலை மையத்துல வானம் கிளியரா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? நாங்க ஒன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அதாவது இந்த மழை நேச்சுரலாவே வந்துச்சா இல்ல யாராவது கிரியேட் பண்ணிருக்காங்களான்னு? மேபி உங்களை காயப்படுத்த கூட பண்ணிருக்கலாம். ஆனா சார், எங்களை எதுக்காக காயப்படுத்தணும்னு தெரியலையே. அதுவும் தெரிஞ்சிடும் சார். இது என்னது? இந்த இடத்துல மழை பெஞ்சிருக்குன்னா அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கணும். ஆனால் பிரீத் நகரை விட்டுட்டு பக்கத்தில் எந்த ஏரியாலையும் ஒரு துளி கூட மழை பெய்யலை சார். அப்படின்னா மழைய பெய்ய வச்சிருக்காங்க. ஆமாம் சார்.
சார் என்னாச்சு என்னாச்சு சார்? ஏண்டா கையை வச்சிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? என்ன பண்ண? அதுக்குள்ள ஏன்டா கையை விட்ட? இது ஆசிட். ஒரு நிமிஷம் ஆசிட் மழை காட்டு. பார்த்து ஒண்ணு இல்ல. சரி பொறுத்துக்கோ. ஒண்ணு இல்ல. இவ்வளோ பெரிய குற்றத்தை யாரு பண்ணுவாங்க? ஏன் பண்ணணும்? சீக்கிரமா கொண்டு போங்க ஃபாஸ்டா. ஓ மை காட், அந்த சுபம் பையன் எப்படி எரிஞ்சானோ எல்லாரும் அதே மாதிரி எரிஞ்சிருக்காங்க. இவங்க உடம்பெல்லாம் சிகரெட்ல புள்ளி வச்ச மாதிரி இருக்கு டாக்டர். இல்லனா கொதிக்கிற எண்ணெயை தெளிச்சிருப்பாங்க. இப்ப விஷயம் எல்லையை மீறி போயாச்சு. நிஷா, போலீஸ்க்கு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது நல்லது. ஆமா, நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல. போலீஸ் இல்லனா சிஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏய், எனக்கு கொடு. சார், ஒரு விஷயம் சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம பியூரோக்குள்ள கோடை, ஹேட்டு, ரெயின் கோட்லாம் போட்டு எதுக்காக உட்காந்துட்டு இருக்கோம்? முதல்ல மழை சீசன்லாம் வரும். சில்லுன்னு காத்து வீசும், மழைத்துளிகள் டப்பு டப்புன்னு விழும். ஆனா எப்போ இந்த ஆசிட் ரெயின் சிஸ்டம் வந்துச்சோ எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. அவங்க மேல விழுறது மழைத்துளியா இல்ல ஆசிடான்னு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் சார், பியூரோக்குள்ள நம்ம சேஃபா இருக்கோம். நம்ம பியூரோக்கு என்ன பிரச்சனை? இங்க என்ன ஆசிட் ரெயினா வரும்? இந்த ஆசிட் இருக்கே, அது எங்க உழுதோ அங்க ஓட்டையை உருவாக்கும். ஒருவேளை இந்த ஆசிட் ரெயின் சிமெண்ட் அப்புறம் கல்லுலயே ஓட்டைய போடுதுன்னா, ஓட்டைய போட்டுட்டு உள்ள வந்துச்சுன்னா அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் வேணும்ல. இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஷட்டரை ஆசிட் மழை கிழிச்சுக்கிட்டு உள்ள வரும்னா இந்த கொடை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? கொடை இப்ப என்ன செய்யும்? மழையில இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இங்க பாருங்க, இந்த ஆசிட் மழை பெஞ்சது இல்லையா, 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல பெஞ்சிருக்கு. ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் இந்த ஏரியால. சரி, இதை எப்படி ஆர்டிஃபிஷியலா பண்ணியிருக்காங்க? சார், ஒருவேளை கிளவுட் சீட்லிங்கா இருக்கலாம். ஏன் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதா? என்ன ட்ரெஸ்ஸா போட்டிருக்கீங்க? சார், இந்த ஃப்ரெடி சார் பயப்படுறாரு. ஆசிட் ரெயினுக்கு பயப்படுறாரு. சார், யார் இந்த ஆசிட் ரெயினை உருவாக்கினானோ அவனுக்கு அந்த காலனி கூட பகை இருக்கலாம். அப்படி சொல்லிட முடியாது. ஒருத்தனை பழி வாங்கறதுக்காக ஒருத்தன் இந்த அளவுக்கு எல்லையை மீறவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த தாக்குதல் மொத்த காலனிக்காகவும் நடந்திருக்கு. ஆமா சார், அதனால தான் ஆசிட் ரெயின் எப்ப பெஞ்சதுன்னு பாருங்க. அப்ப எல்லாருமே டின்னர் பார்ட்டிக்காக வெளியே இருந்திருக்காங்க. சார், சார், இவங்க மிஸ் தாமினி குமார், வானிலை பிரிவு. நீங்க அவங்க தானே? உங்க மூலமா தான் டிவியில எல்லா விஷயத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது உண்டு. எப்ப மழை பெய்யும், காதல், வெப்பம், வெயில பத்தியும் சொல்லுவீங்களா? எஸ், ஆனா இப்போதைக்கு மழை சீசனுக்கான சாத்தியம் இல்லையே. தேங்க்யூ. அப்பவே சொன்னேனே ஃப்ரெடி சார், இதெல்லாம் வேணான்னு சொன்னல. என் பேச்சை கேட்டாதானே? முடிஞ்சதா? தாமினி, இப்ப எங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லுங்களேன். நாங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தோம்ல, நீங்க அதை படிச்சீங்களா? முந்தானத்து நைட்டு இந்த மாதிரி மழை மேகங்கள் எதுவும் உருவாகல. முக்கியமா ஆசிட் மழைலாம் எதுவும் பெய்யல. காத்துலயும் இந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ் எதுவும் தெரியல. அப்படின்னா ஆசிட் ரெயின் வந்து ஆர்டிஃபிஷியல். அப்படிதான் சார் தெரியுது. அட, இது என்ன ஃபாரன்சிக் லேபா இல்லை வேற ஏதாவது இடத்துக்கு வந்துட்டோமா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மணாலியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம் இல்லையா? என்னோட கோவா பிளானை கோவாவோட கடல்லையே மூழ்கடிச்சிட்டு உங்களுக்குலாம் குளு மணாலி ஞாபகம் வருது இல்லையா? என்ன டாக்டர் சார், இன்னுமா கோவாக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? 3 தடவை கிளம்பி நான் நின்னுட்டேன். இந்த தடவை பிளேன்லயே உட்காந்துட்டேன். ஆனா அங்கிருந்து அர்ஜென்ட் கால் வருது. அர்ஜென்ட் கால் ஃபார் சலோங்கி, சிஐடி கால்ஸ் யூ. அவ்வளவுதான், இறங்கிட்டேன். சிஐடி ஒரு டியூட்டி தானே சார், எப்போ வேணாலும் கால் வரலாம்ல. அதனால தான் லேபுக்குள்ளேயே ஒரு ஹாலிடே மூட கொண்டு வரீங்க. கோவா இல்லைன்னா குளு மணாலி வந்துருச்சு. போதும், நிறுத்து. நான் இந்த இடத்துல ஆசிட் இல்லாத மழை மேகங்களை கிரியேட் பண்ண பார்க்குறேன். லாஸ்ட் டைம் ஒரு கெமிக்கல் கிடைச்சது இல்ல, அதை ரிவர்ஸ் ப்ராசஸ்ல ட்ரை பண்றேன். ரிவர்ஸ்ல போடுறீங்களா? ரிவர்ஸ்னா அதாவது கார்ல ரிவர்ஸ் கியர் இருக்கும்ல, ரிவர்ஸ் போட்டா வண்டி பின்னாடி போகும். அதே மாதிரி சயின்ஸ்ல ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்கு. சரி சார், உங்களோட கெமிக்கல் ரிவர்ஸ் ப்ராசஸில் நீங்கள் இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க?
தயா, மேகங்களோட வண்ணம், அப்புறம் தொடர்ந்து 15 நிமிஷத்துக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா இந்த மேகம் 2லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இருக்காது. ஒரு நிமிஷம் டாக்டர், இது ஏறக்குறைய 2லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்க முடியும்னு நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? இறந்தவனோட உடம்புல இருந்து 2 விதமான சாம்பிள்ஸ் கிடைச்சது. இந்த 2 சாம்பிள்ஸுமே அந்த ஆசிடோடது. இந்த ஆசிடோட திரவம் அப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆன கால்குலேஷன்ஸை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஆசிடை 5 கிலோமீட்டருக்குள்ள தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாக்டர், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த ஆர்டிஃபிஷியல் மேகங்களை வச்சு எப்படி மழையை உருவாக்குறாங்க? ஒரு விதமான கெமிக்கல் இருக்கு, அது ட்ரிகரிங் வேலையை செய்யும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முதல்ல எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, கெமிக்கல் கேஸ் எதுவுமே தெரியாது. ஆனா டக்குன்னு கண்ணுக்கு பெரிய மேகங்கள் தெரியும். அதோட இந்த மேகங்கள் காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட கான்டாக்ட் ஆகும்போது நல்லா மழை பெய்யும், ஜோன்னு மழை பெய்யும். சரி, இந்த குற்றத்தில் ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அது என்ன சார்? இது ஒரு கெமிக்கல் வேஸ்ட், ரொம்ப பயங்கரமான கெமிக்கல் வேஸ்ட். இதை வச்சு வேற வேற ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஒன்று பட்டாசு, இன்னொன்று காஸ்மெட்டிக்ஸ். கெமிக்கல் வேஸ்ட் அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ். அப்படின்னா பிரீத்தி நகரத்தை சுற்றி இருக்கிற 5-6 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் எத்தனை கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குன்னு பார்க்கணும். கெமிக்கல் ஃபேக்ட்ரி பிரீத் நகர் காலனி பக்கத்துலேயே இந்த ஒரு ஃபேக்ட்ரி தான் இருக்கு. இங்கேருந்து கெமிக்கல் வேஸ்ட் வெளியாகுது. உள்ளே போய் கேட்டால் எல்லாமே தெரிஞ்சிடும். நில்லுங்க சார், நில்லுங்க. நேராக அப்படி உள்ள நுழையிறீங்க. இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு தெரியலையா? இது தெரியுதா? சிஐடி. ஆமாம், சிஐடி. ஒரிஜினலா? ஏன் டூப்ளிகேட் ஐடியா காட்டிட்டு எவனாச்சும் இதுக்கு முன்னாடி உள்ள வந்திருந்தானா? சார், அது சிஐடிக்கு இங்கே என்ன வேலைங்கிறது தான் நினச்சி நான் ஆச்சரியப்படுறேன். இங்கேருந்து யாரோ பாய்சன் கேஸை ரிலீஸ் பண்ணி ஆசிட் மழையை உருவாக்கியிருக்காங்க. என்னது, ஆசிட் மழையா? உள்ள போய் செக் பண்ணணும். எப்ப இந்த கெமிக்கல் ஃபேக்டரியில எப்படி சிம்னி இல்லாம இருக்கு? சிம்னி இல்லாம எப்படி மேகங்களை உருவாக்குவாங்க? மேகத்தை உருவாக்க வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சிருப்பான். பக்கத்தில் பார்க்கலாம், ஏதாவது கெமிக்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வா. எஸ் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் விகாஸ், இந்த ஃபேக்ட்ரியோட பழைய மேனேஜர். நீங்கள் என்ன தேடுறீங்க? குற்றத்துக்கான ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சார், இந்த ஃபேக்ட்ரி 6 மாசமா மூடப்பட்டிருக்கு. இங்கே குற்றங்களே நடக்காது சார். சார், இங்க இருந்து பக்கத்துலயே பிரீத் நகர் காலனி இருக்கு. அங்க ஆசிட் மழை பெஞ்சிருக்கு. அதாவது ஆசிட் ரெயினை நாங்கள் பெய்ய வச்சோன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பிரீத் நகர் பக்கத்தில் இந்த ஃபேக்டரி தான் இருக்கு. இங்கே தான் கெமிக்கலையும் பயன்படுத்துறீங்க. சார், எங்கள் ஃபேக்ட்ரியில் கெமிக்கல்ஸை உருவாக்குவோம், ஆனால் விஷவாயு இல்லை. யாருக்கும் நஷ்டம் ஏற்படாது சார். 5 நிமிஷத்தில் இங்கே விஷவாயு இருந்துச்சா இல்லையான்றத நாங்கள் எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவோம். ஆறு மாசமா ஏன் இது மூடி இருக்கு? சார், ஓனர் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக ஃபேக்டரியில் சீப்பான கெமிக்கல்ஸை பயன்படுத்துகிறாங்க சார். அதில் ஒரு சில கெமிக்கல்ஸை கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஃபேக்டரியை இழுத்து மூடிட்டாங்க சார். இங்கே ஆபத்தான கெமிக்கல்ஸோட கஜானாவே இருந்துச்சு. ஆனால் நீ என்னடானா கெமிக்கல்ஸே கிடைக்காதுன்னு சொல்கிற? சார், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி தூரமாக அனுப்பிச்சி வச்சிட்டோம் சார். இன்னும் சொல்ல போனால் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இங்கே இருந்திருந்தா இருமலும் தும்மலும் இல்லாமல் நம்மளால பேசி இருக்கவே முடியாது சார். சார், சார், இங்க கெமிக்கல்ஸோட ட்ரேசஸ் இருக்கு. இதோ இங்க. ஓ, ஆசிட் மேகத்தை இங்க இருந்து தான் உருவாக்கி இருப்பாங்க. கெமிக்கல் இங்க இருந்து தான் சப்ளை ஆயிருக்கு. என்ன விகாஸ், என்ன சொல்ல போறீங்க? இந்த பிரீத் நகரத்தை அழிச்சிட்டு மறுபடியும் இந்த ஃபேக்டரியை ஆரம்பிக்க போறீங்களா? சார், நிஜமா சொல்கிறேன், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. தெரியாது சார். உங்கள் பேர் என்ன? நான் மங்கேத்லால். மக்கள் என்ன அன்பா மங்குன்னு கூப்பிடுவாங்க. அங்கு சார், இப்போ நாங்களும் அன்பா தானே கேட்குறோம். கெமிக்கலை கொண்டு வந்தது யாரு? யாரும் வரல சார். இங்கே பாரு மங்கு, பொய் சொல்லாத. இல்லைனா இதுக்கப்புறம் நீ சாப்பிட்றதுக்காக பல்செட்டை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும். சார், நான் பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. சாவி உங்ககிட்ட தானே இருக்கும். ஒரு சாவி என்கிட்ட இருக்கு, அப்புறம் இன்னொரு சாவி ஃபேக்டரி ஓனர் ஜூமர்லால் கிட்ட இருக்கும். ஜூமர்லால்
அவரோட அட்ரஸை கூடுறா. தரேன் சார். ஹலோ, யாரு? டாக்டர் பிரகாஷ், சொல்லுங்க. டாக்டர் பிரகாஷ் சார், இங்கேருந்து நேராக போங்க, ரூம் நம்பர் 6. தேங்க்யூ. வெல்கம். டாக்டர் பிரகாஷ். தயா சார். நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடி. தேங்க் காட் நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். பிரீத் நகர் காலனியில் நிறைய பேருக்கு அடிபட்டிருக்குல்ல, அதை பற்றி தெரியும் ஏதோ நீங்கள் சொன்னீங்களே, அதுக்காக தான் வந்திருக்கேன். சார், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. நாங்கள் முதலே இந்த விஷயம் சம்மந்தமாக உங்களை தேடி வந்திருக்கணும். என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லுங்கள். சார், அது வந்து யாரெல்லாம் அடிபட்டிருக்காங்களோ இதே மாதிரி முதலே ஒருத்தன் வந்து அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஆமா சார், நாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். யார் அவன்? சார், அந்த பையன் பேரு சுபம். ஒரு 26-27 வயசு இருக்கும். சார், எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த எங்க கிட்ட மறைச்சிங்க? சுபம் இப்ப எங்க இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? இல்ல, ஒரு லேடி வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. தன்னை அவனுடைய அம்மான்னு சொல்லிக்கிட்டாங்க. பேரு ரஜினின்னு சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் பேப்பர் வாங்காம ஒருத்தனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை நீங்க போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. சார், நான் பயந்து போயிட்டேன். சார், என் வேலை போயிருக்கும், அதோட ஹாஸ்பிட்டலுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கெட்ட பேர் வந்திருக்கும். ஒரு டாக்டரா இருந்தது எப்படி இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க? வெக்கமா இல்ல? சரி, இந்த ரஜினி அப்புறம் சுபம் அவங்க போட்டோ எதுவும் வச்சிருக்கீங்களா? சார், அது வந்து சிசிடிவி கேமரால இருக்கு. நிஷா, சாருக்கு போட்டோ எடுத்து கொடு. சரி, இப்போவே தரேன். இந்த ரஜினி சுபமோட அம்மான்னு சொல்லியிருக்கிறா. எங்கேயோ தப்பு நடக்குது. சார், ஒருவேளை இந்த ஆசிட் மழைய அந்த ரஜினி பண்ணிருப்பாளோ? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். 2 சம்பவம் நடந்திருக்கு. அதுல 1 சுபம் காயப்பட்டிருக்கான், அப்புறம் பிரீத் நகர் சம்பவம். எனக்கு தெரிஞ்ச 2மே கனெக்டட் தான். சரி, இந்த சுபம யாரு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தா? சார், மனன் ஒருத்தன் கூட்டிட்டு வந்தான் சார். மனனை பிடிச்சோம்னா எல்லா விஷயமும் தெரிய வரும். அவனுக்கு சுபம் எங்க எப்படி கிடைச்சான்றது தெரியணும். ஆமா சார், மனு நம்ம கூட தான் இருக்கான். ஓகே சார். தோ இங்க வண்டியை நிப்பாட்டுங்க. அதுதான் சார் அந்த இடம். 100% அந்த இடம் தான் சார். சுபம் அடிபட்டு அங்கதான் சார் கிடந்தான். அப்படியா? எங்க இங்கயா? ஆமா சார், அங்கதான் சார். இங்கிருந்து ஓடி போறத நான் பார்த்தேன். சர்ன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வினோதமா இருந்துச்சு. நெருப்பு எரிஞ்சதுன்னா தீப்பொறி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம். ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் மாயமா மறைஞ்சிருச்சு. ஆனா சுபம் அதே நிலைமையில கீழே படுத்திருந்தான். ஒரு விஷயம் உறுதியாகுது, இந்த இடத்துல ஆசிட் மழை நல்லாவே பேஞ்சிருக்கு. அக்கம் பக்கத்துல பாரு, ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், போன். சார், இது சோகந்தா இருக்கணும். உடைஞ்சு போயிருக்கு. ஆன் ஆகுதா? இல்ல, பேட்டரி போயிருக்கோம். ஓ சரி, வச்சுக்கோ. ஆன் ஆச்சுன்னா தான் ஏதாச்சும் தெரியும். இங்க எதோ மூடி இருக்கு. இதுல கூட என்னமோ பட்டிருக்கு. கொஞ்சம் அந்த ஸ்ப்ரே எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். மறுபடி இங்க ஆசிட் மழை பெய்ய போகுதா? கண்டிப்பா இங்கிருந்து ஓடி போயிடுவேன்.
கரெக்டாக ஜட்ஜ் பண்ணும். ஆசிடை இதில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சார். சச்சின், இதை பாருங்க, இங்க எதையும் மறைச்சு வச்சிருக்காங்க. பங்கஜ், இதை வந்து எடு. மை காட் சார், இது மொத்தமா எரிஞ்ச டெட் பாடி. மனன், சரி, சுபம் கூட நீ வேற யாராச்சும் பாத்தியா? இல்ல சார், நான் பார்க்கவே இல்லை. இரக்கம் இல்லாத கொலை. ஆமா சார், இவ்வளோ கொடூரமா யார் கொல்லுவாங்க? கொலை பண்றதுக்கு பல விதங்கள் இருக்கு, ஆனா இப்படி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொலை பண்றது நோக்கமே இல்லை. இவங்களுடைய நோக்கம் ஆசிட் மழையோட எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா இதே மழையை பிரீத் நகர்லையும் பண்ணியிருக்காங்க. பிரீத் நகர் காலனிக்காரங்க கிட்ட கேட்டுடலாம். ஒருவேளை யார் இது பண்ணதுன்னு அவங்களுக்கு தெரிய வரலாம். இந்த ஃபோட்டோவை பாருங்க, இவன் தான் சுபம். இவன் மேலேயும் ஆசிட் மழை பெஞ்சிருக்கு. அப்புறம் இவ தான் கிட்னாப்பர் ரஜினி. இவங்க 2 பேரையும் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருக்குறீங்களா? இல்ல ஆபீசர். ஆனா இந்த ரஜினிக்கு எங்ககிட்ட என்ன பகை? ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க? ரஜினி இதை பண்ணாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படியே முன்விரோதம் இருந்தால் கூட 2-3 பேராக தான் இருக்க முடியும். ஒட்டுமொத்த காலனி இருக்க வாய்ப்பில்லை. இந்த தாக்குதலை ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலனியை காலி பண்ணுற நோக்கமாக கூட இருக்கலாம். சரி, உங்கள் வீட்டை காலி பண்ணுற நோக்கத்தோட வேற யாரும் இருக்காங்களா? அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் இருந்து தான் ஆகணும். இந்த இடத்துல ஒருத்தி இருக்கா. எங்களை இந்த இடத்த விட்டு விரட்டுறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் அவ போவா. அவ பேரு சாஷா. ஷாஷா? சரி, இவங்க கரெக்டா சொல்றாங்க. இவ தான் சாஷா. இவங்க சாஷாவுடைய லேப் அசிஸ்டன்ட்ஸ். 2 பேரும் வீட்லயே காஸ்மெட்டிக் லேப் நடத்துறாங்க. இவங்க லேப்ல எனக்கு வந்து கெமிக்கல் வேஸ்ட் கிடைச்சது சார். அதுதான் ஆசிட் மழைக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. எங்க கூட பியூரோக்கு வா. ஓகே சாஷா, அண்ட் இப்போ சொல்லு, எதுக்காக ஆசிட் மழையை பெய்ய வச்ச? சார், நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லியாச்சு, நான் எந்த மழையும் பெய்ய வைக்கல சார். உங்களுக்கு எதிராக உங்க காலனிக்காரங்க எல்லாம் சேர்ந்து கேஸ் போட்டு எஃப்ஐஆர் பண்ணிருக்காங்க, தெரியுமா? சார், எனக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த காலனிக்காரங்களை நான் வீட்டை விட்டு கிளம்ப சொல்லி மிரட்டி இருந்தேன் சார். அவங்க என் பிசினஸை மூடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்காகலாம் நான் எந்த ஆசிட் ரெயினையும் வர வைக்கல சார். சரி, அந்த கெமிக்கல்லாம் உன் வீட்டில் எதனால இருந்துச்சு? சார், எனக்கு தெரியாது. இங்க பாருமா, எப்ப பார்த்தாலும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா அது வேலைக்கே ஆகாது. சார், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என்கிட்ட இவ்வளோ தனியாக கொஞ்சம் நேரம் அனுப்பி வைங்க. 10 நிமிஷத்தில் கிளிப்பில்ல மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவா. அமைதி ஜெயவந்தி மேடம். அப்பாவிங்களெல்லாம் இந்த மாதிரி உட்கார வச்சு நம்ம மிரட்டக்கூடாது. அமைதி. சார், இவ தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. இங்கே வந்து நடிக்கிறா. இவ இங்கே வந்து நடிக்கலை. ஏன்னா எந்த கெமிக்கல்ஸ் இந்த பொண்ணோட வீட்டில இருந்து கொண்டு வந்தீங்களோ அதனால ஆசிட் மழை பெய்யலை. என்ன? உங்களுக்கு முழுசா நம்பிக்கை இருக்கா? இங்க வா, கமியர். நீ முதல்ல இந்த ரிப்போர்ட்டை படி. இந்த ரிப்போர்ட்ல கிளியரா எழுதியிருக்கு, மழையை விட்டு தொலை, இந்த கெமிக்கல்னால ஆவி கூட வராதான். இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது யார் தெரியுமா? யார் அது? ஹாரிகா மேடம் தான். அப்புறம் எதுக்கு சார் படிக்கணும்? கரெக்டாக தான் எழுதியிருப்பாங்க. அப்பனா சாலுங்கி சார், கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நானும் இங்க சந்தோஷமா அதை கொண்டாடிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணுமா? எப்படியும் குற்றவாளி அதிக தூரத்தில் இல்லை ஃப்ரெட்டி. அதாவது இந்த கெமிக்கலை வச்சு ஆசிட் மழையை பெய்ய வைக்க முடியாது. ஆனால் இந்த கெமிக்கல் கிடைச்சது சாஷா உங்கள் வீட்டில் இருந்து தான். சரி, ரீசெண்ட்லி உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வந்தவன் இந்த மாதிரி கெமிக்கல் உங்கள் வீட்டில் விட்டு இருக்கலாம். சார், நான் இதை சொல்ல மறந்தே போயிட்டேன் சார். எந்த கார்ட்டல்ஸ் நீங்க என் வீட்ல பாத்தீங்களோ அதை அந்த டெலிவரி பாய்ஸ் தான் வச்சுட்டு போயிருக்காங்க. அது சரி, இது எந்த டெலிவரி? அது தெரியாது சார். ஒருவேளை என் சப்ளையர்ஸ் தான் அந்த ரா மெட்டீரியல்ஸ் அனுப்பியிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா எப்போ வந்த எல்லாமே தப்பா இருக்குன்னு தெரிஞ்சதோ என் சப்ளையர் கிட்ட இதை பத்தி நான் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தேன் சார். அப்புறம் ஆனா அந்த சப்ளையர் என்கிட்ட நான் எந்த டெலிவரி பாய்ஸையும் அனுப்பலன்னு சொன்னான் சார். எங்க வீட்ல அவ்வளோ இருக்கும்போது நான் இதை மட்டும் எங்க தூக்கி போட? அதனாலதான் நான் அப்படியே ஒரு மூலையில வச்சிட்டேன் சார். ஆனா இந்த விஷயத்தை நீ இது வரைக்கும் சொல்லலையே சார். நான் சிஐடி காரங்களை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டேன், டென்ஷன் ஆயிட்டேன் சார். அதுல நான் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டேன்.
சரி, இது எவ்வளோ டெலிவரி பாய்ஸ் வந்தாங்க? சார் 2 பேர் வந்தாங்க. அவங்க முகம் ஞாபகம் இருக்கா? ஓரளவுக்கு. குட். ஜெயவந்தி, ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க. 2 பேரோட ஸ்கெட்சை வரைஞ்சு பார்ப்போம். எஸ் சார். ஆதயா, சுபமோட அட்ரஸ் கிடைச்சிருச்சா? அப்படின்னா நல்லது. அங்க என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடு. சார், சாலங்கி சார் மூலமா நமக்கு தெரிய வந்தது எரிஞ்சு போன பாடி ரே உடையதுதான். இந்த சுபம் அண்ட் ரே அவங்க இங்கே தான் இருக்கணும். ஆமா சார், அட்ரஸ் இங்க தான் காட்டுது. அந்த வீடு ஏதோ மாரியா பேர்ல இருக்கு. அப்போ மேற்கொண்ட கதையை மாரியா தான் சொல்லணும். உனக்கு எவ்வளோ தைரியம் ஏன் கேபிளை கட் பண்ணுற? நீ இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. மெக்கானிக் வரான்னு. எந்த மெக்கானிக்கும் வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. இங்கே பாரு, சீக்கிரமாக யாரையாவது அனுப்பி வை, இல்லை அவ்வளோதான் ஒன்று. எதுக்காகடா 4 பேர் அனுப்பியிருக்க? ஒரு பொண்ணு வேற கூட வந்திருக்கா. இங்க பாருங்க மேடம், நீங்க எங்களை தப்பா நினைக்கிறீங்க. நாங்க சிஐடிஸ். சிஐடி காரங்களா? பாத்தில, அவன் இன்னும் வரல. ஒழுங்கா அவனை இங்க அனுப்பி வை, இல்ல மொத்த ஏரியா கனெக்ஷனையும் நான் கட் பண்ணி விட்டுருவேன். பிரமாதம் ஆண்டி, உங்க கேபிள் கட் ஆச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆத்திரம் வருது? டிவியை ரொம்ப பார்ப்பீங்கல்ல? பல்லு விழுந்து கிளவனாவல, அப்ப உனக்கே புரியும். தனிமைன்னா என்னன்னு அப்ப புரியும். அதோட கூட பேசுறதுக்கு யாரும் இல்லைனா டிவி கூட தான் நாங்க பேசுவோம். சரிம்மா, நாங்கள் சுபம் அண்ட் ரேயை பற்றி விசாரிக்க வந்திருக்கோம். அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவங்க 2 பேரும் இப்போ எங்க? ஆமா, வாடகைக்கு இங்க தான் இருந்தாங்க. 6 மாசமா இந்த வீட்ல தான் இருந்தாங்க. என்னன்னு தெரியல, ஆனா கொஞ்ச நாளா ஆளையே காணும். ரே இறந்து போயிட்டா. ஐயோ, என்ன? எப்படி? குக்ஜா ஹில்ஸில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதில் ரே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா. அட கடவுளே. சரி, சுபம் அவன் எப்படி இருக்கான்? மேடம், சுபம பத்தி இப்ப வரைக்கும் எதுவுமே தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, அவனை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். ஏமா, இந்த 2 பேருக்கும் ஏற்கனவே யார் கூடயாச்சும் முன்பகை இல்ல சண்டை இருந்துச்சா? இல்லையே, 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்க. கெமிக்கல் இன்ஜினியரா இருந்தாங்க. சரி, அவங்கள கடைசியா எப்ப பாத்தீங்க? 13ஆம் தேதி. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னைக்கு இந்த 2 பசங்களும் போனாங்களோ அன்னைக்கே என்னோட இன்னும் 2 டெனன்சியும் காணும். இன்னும் 2 பேரா? ஆமா, அவங்க ரே அப்புறம் சுபமோட சீனியர்ஸ். 4 பேரும் சேர்ந்து பிக்னிக் போயிருப்பானுங்கன்னு நினைச்சேன். அதனால தேடுறதுக்குலாம் நான் எந்த முயற்சி எடுக்கல. ஸ்ரேயா, இவங்களுக்கு ஸ்கெட்சை காட்டு. இவங்கள யாரையாவது தெரியுமா? ஆமா, இவங்க 2 பேரும் சீனியர்ஸ். ஆனா இவங்கள யாருன்னு எனக்கு தெரியல. ஓஹோ, அப்படின்னா சுபம் அண்ட் ரே கூட என்னெல்லாம் நடந்துச்சோ அதுல பாசஸோட பங்கும் இருக்கு. அம்மா, சுபம் அண்ட் ரேயோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்களேன். சார், இங்க எந்த கெமிக்கல் யூனிட்டும் இல்லைன்னு வெளியில செக்யூரிட்டி சொன்னானே, ஒருவேளை அவங்க தவறான அட்ரஸ் எதுவும் கொடுத்துட்டாங்களா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ரேயா, கெமிக்கல் டிடெக்டர் இருக்குல்ல? ஆமா சார். எக்ஸ்கியூஸ் மீ. அட, அவங்க தான். என்ன விஷயம் சார்? ஏதாவது கொரியர் அனுப்பணுமா? சில குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. குற்றவாளிகளா? சார், எங்களுக்கு எதுவும் புரியல. புரியலையா? இதுக்கு முன்னாடி இங்க கெமிக்கல் யூனிட் இருந்ததில்ல? இல்ல சார், முதல்ல இருந்து இங்க கொரியர் கம்பெனி தான் இருக்கு. ஸ்ரேயா, செக் பண்ணு. சார், இதுல செக் பண்ண என்ன இருக்கு சார்? இது ஒன்றும் டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. Please, நான் சொன்னா கேளுங்க சார். சார், எங்க வேலையில தலையிட்டன்னு வை, உன்னோட இந்த அழகான முகத்தை அடிச்சு கொல கொலன்னாக்கிடுவேன். ஸ்ரேயா மேம், ஆசிடோடைய ட்ரேசஸ் இருக்கு. சார், ரூம்ல ஆசிடோட ட்ரேசஸ் இருக்கு. ஆசிடோட ட்ரேசஸ் இருக்கு. சுபம் அண்ட் ரே இங்க தான் கெமிக்கல் யூனிட்ல வேலை பார்த்துருக்காங்க. அவங்க காணாம போனோன்னு நீங்களும் காணாம போயிட்டீங்க. ஏன் சார்? ரே சுபமா? இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லை சார். கேள்விப்படலையா? அப்போ ஷாஷா பேரும் தெரியாது.
சார் எந்த சாஷா சார்? எங்களுக்கு எதுவும் தெரியாது. யாரு ஷாஷா? அடங்கொப்புரான ஸ்ரேயா, இங்க ஆசிட் கடையே இருக்கு. என்ன? சார், பிரீத் நகர் காலனில இருந்த ஆசிட் கிடைச்சிருச்சு. தயா சார் கிட்ட சொல்லலாம். சார், பிரீத் நகர் காலனில போட்ட அதே ஆசிட் இப்ப நமக்கு உள்ள கிடைச்சிருக்கு. நீங்க ஆசிடோட கடைசி லாட்டை எங்கேயோ கொரியர் பண்ணிருக்கீங்க. உங்களோட பயணம் முடியறதுக்கு முன்னாடியே நாங்க இங்க வந்து சேர்ந்துட்டோம். சரி, பரவாயில்ல. உங்க 4 பேரை நிக்க வச்சு ஆசிட் மழையை பெய்ய வைக்கலாம். அதுவும் கொடை பிடிக்காம. போலாம். சார் சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார். சார் சார் இங்க சார் பாருங்க, please, sir. எங்ககிட்ட சொன்னதுதான் செஞ்சோம். யார் சொல்லி நீங்க இதை செஞ்சீங்க? ரஜினி மேடம் சொன்னதுனால தான் சார் செஞ்சோம். ரஜினியா? அந்த பொய்யான அம்மாவா? அப்போ சுபம்? அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். என்ன பாசத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? சார், இது அந்த ரஜினிக்கு தான் தெரியும். உங்க ரஜினி இப்போ எங்க இருக்காங்க? சார் எங்களுக்கு அட்ரஸும் தெரியாது, ஃபோன் நம்பரும் தெரியாது சார். சார் அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது. சுபம் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். சுற்றி இருக்க ஹாஸ்பிட்டலில் என்கொயரி பண்ணலாம். டாக்டர் சார், இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நல்லா பாருங்க. தப்பு பண்ணிடக்கூடாது. இல்ல, நான் தப்பு பண்ணல. இதே பையன் தான். அதோட உடம்புல ஆசிட் காயங்கள் நிறைய இருந்தது. அதோட அந்த லேடி இவங்க தானா? 100%. பட் சார், இங்க அட்மிட் பண்ண மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை வீட்டுக்கு போய் கொடுக்க முடியாது. பிரமாதம் டாக்டர் சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் பொன்னான வார்த்தையா இருக்கு. டாக்டர் சார், ட்ரீட்மெண்ட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நான் அங்க போக போறதில்ல. அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர போறாங்க. நல்லது. அவங்கள நம்ம வரவேற்க ஏற்பாடு பண்ணலாம். தேங்க்யூ. சார், இங்க வர மாதிரி எனக்கு தோணல. எந்த ட்ரீட்மெண்டா இருந்தாலும் வீட்லயே பண்ணிப்பாங்க. பங்கஜ், சுபமோட உயிரை அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப கண்டிப்பா வருவாங்க. சார், பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கிடுச்சுன்னா பரிமாறிடலாம். சொல்லுங்க. நீங்க இப்போ டாக்டர் பார்க்கறதுக்காக போறீங்களா ரஜினி மேடம்? உங்களுக்கு என்னோட பேர் எப்படி தெரிஞ்சது? சிஐடிஸ்க்கு எல்லாமே தெரியும். சிஐடி? சிஐடி. இப்போ சுபமோட உயிரை காப்பாற்றி ஆகணுமா என்ன? அப்புறம் நைட்டோட நைட்டா ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு போனீங்க. இவரு சமன்லால் இல்லையே, யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அட, யாருன்னு எனக்கும் தெரியாது. ஆகா, காலனிய நல்லா பாத்துக்கிறேன். என்னோட வெள்ளை கட்டி தங்கம் வைரம் பாக்குற மாதிரியே இருக்கு. அடடடடடா. காலனி எதுக்கு இப்படி உத்து உத்து பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? பங்களா வாங்க வந்திருக்கீங்களா? பங்களா இல்லைங்க, காலனியவே வாங்க வந்திருக்கேன். என் பேரு தாபெல்லி, பில்டர் தாபெல்லி. இந்த காடை டக்குன்னு பிடிங்க. காடு நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னது? இங்க விக்கிறதுக்கு எதுவும் இல்ல. வித்தாச்சு கண்ணா, இதெல்லாம் வித்தாச்சு. இத நான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து மொத்தமா வாங்கிட்டேன். அப்புறம் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்கெல்லாம் இங்க சட்டத்துக்கு விரோதமா தங்குறீங்கன்னா விரட்டிடுவேன். அட, நாங்க பணத்தை போட்டு இந்த வீட்டை வாங்கியிருக்கோம். எங்களை விரட்ட நீ யாரு? நாளைக்கு காலையில 11 மணிக்கு புல்டோசர் வந்துடும், உங்க வீட்டை இடிச்சு தள்ளிடும். நாளைக்கு பாப்போம். வாழ்க வளமுடன். வரேன். தாப்லி சார், இங்க பாருங்க, உங்களை நான் உண்டிலான்னு பண்ணிடுவேன். கண்ணா டேய், இந்த தாவலி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டான்னா அது எவ்வளவு ரூபான்லாம் பார்க்கவே மாட்டான். நாளைக்கு புல்டோசரோட வந்து உன்னை பாக்குறேன்டா கண்ணா. பை பை, டாடா, பை பை. வண்டி எடுறா டே, வண்டி எடுறா டிரைவர்.
அடடடடடடா யாரா இந்த சாம்பிள் வாட்டர் பாக்கெட்ஸ்? ஏய் இறங்கு. யாரா நீங்க சொன்ன பேச்ச கேட்க மாட்டீங்களாடா? என்னடா பொடி பசங்களா, இது என்ன ஃபுட்பால் மைதானமா உண்டி கோல் விளையாடிட்டு இருக்கீங்க? ஐயோ அப்பா கண்ணு, என்னடா கண்ணை காட்டுற? நீ கொள்ளக்காரனா? சரி ஏப்பா இதெல்லாம் எப்பா டிரைவர் வண்டி ஓடுறா? டேய் எங்கடா ஓடுற? டேய் 1 மந்த் சேலரி கட்டு, உன்னையும் குடும்பத்தையும் கட் பண்றேன் பாரா டிரைவர், நில்றா. பில்டர், இங்க புது காலனி கட்டுறதுக்கு ஆசைப்படுறியா? நீ வா, என் காலனிக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வேணாம் பாரு, நான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளு நானு. உனக்கு ஏசி பிரதிமனை தெரியுமா? தயாவை தெரியுமா? அபிஜித்தை தெரியுமா? தெரியும், எல்லாரும் சிஐடிக்காரங்க. அதனால என்னவா? அவங்க எல்லாம் என்னோட நெருங்கிய நண்பர்கள். உங்க எல்லாரையும் தூக்கின்னு போய் கம்பியான வச்சிரும் பாத்துக்கோ. ஏய் டாப்லி பாபு, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. முதல்ல நீ எங்க கூட வா, லாங் டிரைவ் ஒன்று போலாம். லாங் டிரைவ் நான் வரேன் கண்டிப்பா. வா, சட்டை கசம் உள்ள தள்ளுங்க. சரி இரு. பெருசா சிஐடி காரங்களை தெரியும்னு ஏதோ அலட்டிக்கிட்டு இருந்த. இப்ப நான் சொல்றத கேளு. சிஐடி காரங்க உன்னை காப்பாத்த இங்க வருவாங்கல்ல, அப்புறம் சோன்னு இங்க ஜோரா மழை பெய்யும். தண்ணி மழை இல்ல, ஆசிட் மழை பெய்யும். ஆசிட் மழை. இங்க பாருங்க, எல்லாரும் மரியாதையா வெளியில வந்துருங்க. காப்லி உங்க கூட இருக்கான்னு நல்லா தெரியும். இங்க பாருங்க, செத்து போன சிஐடிஸ் இப்படிதான் இருப்பாங்க. சிஐடியாவே கொல்ல பாத்தியா? எப்படி எல்லாம் கொடுத்தனா? உன்னோட ஆசிட் மழையை எதிர்கொள்றதுக்காக ஆல்ரெடி ப்ரிப்பேராக தான் வந்திருக்கிறோம். நிறுத்துங்க. சிஐடி காரங்களே என்ன தாக்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த பில்டர் தாப்லி உயிரோடு இருக்க மாட்டான். சிஐடியாவே மிரட்டுறியா? எங்க கிட்ட இருக்க துடுப்புச்சீட்டை பாரு, அதுதான் எங்களோட ட்ரம்ப் கார்டு. இவங்கள உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்பா துப்பாக்கியை கீழே போடுப்பா. சிஐடிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நம்மளால இவங்கள ஜெயிக்க முடியாது. இல்ல, உன்னோட அழகான இந்த முகத்தை கொஞ்சம் காட்டு. பிரணய், எந்த லேண்ட்ல பிரீத் நகர் காலனி கட்டினாங்களோ
அந்த லேண்ட் எங்களோடது. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளட் வந்துச்சு, எல்லாம் பாழா போச்சு. அம்மாவையும் என்னையும் தவிர மொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த ஃப்ளட்டில் நாங்களும் இறந்து போயிட்டோன்னு கவர்மெண்ட் நினச்சிது. அவங்க அந்த லேண்டை ஒரு பில்டருக்கு வித்துட்டாங்க. அவன் அங்கே ஒரு பெரிய காலனியை கட்டிட்டான். திரும்பி வந்தப்ப பார்த்து ஷாக் ஆயிட்டோம். எங்க லேண்ட்ல இவ்வளோ பெரிய காலனியா? நாங்க சட்டத்தோட கதவுகளை தட்டினோம், உதவி கேட்டோம். சட்டம் நியாயத்தை வழங்கல. இங்க தங்கி இருக்கவங்கள விரட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. நீ சட்டத்துக்கு விரோதமா செயல்பட்ட, ஆசிட் மழைய பேய வச்ச. அப்பதான் ஜனங்களாம் வீட்டை காலி பண்ணிட்டு போவாங்கன்னு. இந்த ஐடியாவை கொடுத்ததே சுபம் தான். அவன் என்னோட நீஸ். ஆனா பிரணவ் அவனையும் கொல்ல பார்த்தான். எனக்கு அது பிடிக்கல. அதனால நான் அவனை காப்பாத்தினேன். அதனாலதான் இவ்வளவும் ஆச்சு. திடீர்னு உன் மனசுல இந்த தாய்மை பொங்குச்சு. பொங்காம இருந்திருந்தா நம்ம மாட்டிருக்க மாட்டோம். தப்பான எண்ணத்துல வாழாத. நீ எப்பயோ மாட்டியிருப்ப. சரி, உங்களுக்கு நடந்தது அநியாயமா கூட இருக்கலாம், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி தப்பான வழியில போன யாருக்குமே இப்போ வரைக்கும் நியாயம் கிடைச்சதில்ல. உனக்கு உன்னோட இடம் வரணுன்றதுக்காக எத்தனை அப்பாவி ஜனங்களடா நீ கொன்ன. இதுக்கு ஒரே பனிஷ்மெண்ட் தான்டா உனக்கு. தூக்குல போட்டுருவாங்க.